கம்யூனல் ஜிஓன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அப்படியே அந்த ஜிஓ மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு, அவங்களுக்கு ஒரு 6% இன்னும் இடஒதுக்கீடு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு தனியாக 16%, இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு 16%, தாழ்த்தப்பட்டவருக்கு தனியாக, தலித்துகளுக்கு தனியாக உள்ள இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவருக்கு உள்ள தனியான இடஒதுக்கீடுன்னு அப்போவே கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ அதற்காக பெரியார் தொடர்ந்து எல்லாம் பேசுகிறாங்க. அதன் பிறகு அண்ணா, கலைஞர்னு நம்ம வரிசையாக அந்த ஒரு வரிசையை பார்த்துருக்கோம். வட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடஒதுக்கீடுனா என்னன்றதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பொறுத்தவரை என்னென்னா இப்போ தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். குறிப்பாக சொல்லப்போனால் அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை முடித்ததுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து பேக்வேர்ட் கிளாஸ் பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணுன்றாரு, அதையும் மாட்டேன்ட்டாங்க. இது 2த்தையும் சட்டமாக கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்கன்றதுனால தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டே வெளியே வர்றார்.